வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பரிசுகள் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் மற்றும் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் ஆர்போர்ட் அண்ட் கேம்ஸ் 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் சமூக நிறுவனங்கள் பங்கு பெற்றன. இந்த கூட்டு நுண்ணறிவு திருவிழாவில் அறிவியல், பண்பாடு மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை இணைக்கும் வகையில் விளையாட்டு நிகழ்ச்சி நடந்தன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வினாடி வினா, எதிர்கால இயந்திரங்கள் குறித்த விளக்கங்கள், படைப்பு ஊடகம் மற்றும் கலைகள், ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, அறிவியல் மற்றும் பண்பாடு தொடர்பான நிபுணர்களின் உரையும் இடம்பெற்றது. செயற்கை நுண்ணறிவு வினாடி வினா போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் வடிவமைப்பு செய்த ராக்கெட் கல்வியாளர்களின் முன்பு ஏவப்பட்டது. நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நேற்று நடந்தது. இதில் புதுச்சேரி சமூக ஆர்வலரும் தேசிய மக்கள் மன்ற நிறுவனருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு பரிசு மற்றும் விருது வழங்கினார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்க தலைவர் மோகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிருபர்களிடம் கூறுகையில், பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை போலீசார் தாக்கியது தவறானது. மாணவர்கள் பக்கத்திலும் ஆதாரபூர்வமாக, எழுத்துப்பூர்வமாக சரியான புகார் இல்லை. அப்படி இருந்தால் நான் நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டு மூலதனம் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்றால் முதலில் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். முதல்வர் ஆட்சிக்கு வந்த பிறகு எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு தரவில்லை என்கிறார். மத்திய தணிக்கை அறிக்கையின்படி ரூபாய் 460 கோடி, ரூபாய் 500 கோடி மத்திய அரசு அளித்த நிதியை திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள். புதுச்சேரியின் உண்மையிலே வறுமை கோட்டிற்கு அதிகம் பேர் உள்ளனர். எங்களால் முடிந்தவரை உதவி செய்து வருகிறோம். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை பாலம் கட்டுவது வரவேற்கத்தக்கது. இதுபோல் நிறைய வளர்ச்சி பணிகள் ஏற்பட வேண்டும். போக்குவரத்து நெரிசலை தீர்க்க அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும். இப்போது நான் பாஜகவில் உறுப்பினராக இல்லை, ராஜினாமா செய்துவிட்டேன் என்றார். ஊக்குவிக்கும் வகையா இருக்க இளைஞர்கள் அவங்களோட திறமைகளை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சில ப்ரோட்டோடைப் எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக யூஸ் பண்ணலாம், ட்ரெயினில் இருந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் முதியோர்கள்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் நடுவில் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா சென்சர் மூலிமா எப்படி அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகுது, அது க்ளோஸ்டாக வந்தோடனே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி சில நிறைய ப்ரோட்டோடைப்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கார்பன் எமிஷனை கம்மி பண்ணி இண்டஸ்ட்ரி வேஸ்ட்லேருந்து கார்பன் எமிஷனை 40% குறைக்கிற மாதிரியும், அந்த வர இதில் வந்து ஃபெர்டிலைசர் அதோட அவுட்புட்லேருந்து ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரி குழந்தைங்களாம் பண்ணியிருக்காங்க. அது போக ராக்கெட் வந்து அவங்க லெவல்லே வந்து ஒரு சின்ன லெவலில் ராக்கெட் செஞ்சு அதை மேலே அனுப்புகிற அளவுக்கு ட்ரை பண்ணி முயற்சி எடுத்தாங்க. அது முயற்சி வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. பட் இருந்தாலும் இது வந்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ இல்லை. இது மெயினாக வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து இளைஞருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும். இந்த மாதிரி இது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு ஃபெயில் ஆகலாமே தவிர அதை செய்யாமல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் தான். இது வந்து அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாம் நம்ம இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு இந்த மாதிரி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விதமாக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்கள் பிளான் பண்ணி அவங்களுக்கு ஈவெண்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் முன் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இல்லைங்க, அது ரெண்டு வகையும் ரெண்டு சைடையும் நம்ம தரப்பையும் நம்ம சேர்ந்து பேசி ஆகணும். அடிச்சது வந்து அது உண்மையாகவே ஒரு தவறான விஷயம் தான். அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் சைட்லையும் இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் ஃப்ரெண்டில் வரல. இவங்களாம் ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க, பட் இதை வந்து தீவிரமாக ஒரு விசாரித்து தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர இது ஏதோ ஒரு போக்கில் பண்ண முடியாது. அதே மாதிரி போலீஸ் வந்திருக்காங்க கேம்பஸில், அவங்களையும் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸரை வந்து அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் டீட்டெயில்டாக இந்த விஷயத்தை நம்ம ஸ்டடி பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சைட்லையும் சில தவறுகள்லாம் இருக்குது. இது வந்து உட்காந்து இது சம்மந்தப்பட்டவங்க மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே உட்காந்து டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா உட்காந்து பேசி சம்மந்தப்பட்டு அதை தீர்வு கொண்டு வரும். இல்லைங்க, அதுதான் இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே ஒரு லெட்டராவோ ஏதோ எவிடன்ஸாக எந்த ப்ரூஃப் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட அந்த ப்ரூஃப் ஏதாவது இருக்குங்களா?
அது பேட்டி தான் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொல்லி எதுவும் வரல. இன்னும் நான் இன்னும் பார்க்கல. ஒன்ஸ் நான் பார்த்தேன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொல்றது வந்து கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நான் சப்போஸ் நானா பாதிக்கப்பட்டிருக்கேன்னா இந்த மாதிரி எனக்கு பாதிப்பு நடந்திருக்கு, இவங்க வந்து இந்த மாதிரி தப்பா நடத்திருக்காங்கன்னு சொல்லி நான் வந்து கம்ப்ளைண்ட்டா ப்ராப்பரா ரெடி பண்ணி கொடுங்க. அது ரெடி பண்ணா நானே நின்று அதுக்கு அவங்களுக்கு என்ன உரிய அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுமோ நானே நின்று அதை வாங்கி தருவேங்கிறது உங்களுக்கு கொடுக்குது. சமீபத்தில் ஒரு 4 கொலை நடந்திருக்கு, ஒரே நல்ல 3 செயின் பறிப்பு நடந்திருக்கு. சட்டம் லா அண்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாகவும் ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதை பேசுறது எல்லாமே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வரணும். வணிகர் மாநாட்டையும் நம்ம பேசுனது வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். இல்லை மற்ற மாநில இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணணும், டூரிஸ்ட் வரணும்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த சேஃப்டி வந்து நம்மளோட கடமை மட்டும் இல்லை, இது ஒரு உரிமை. அதனால இதை கண்டிப்பாக வந்து நம்ம அதை எவ்வளோ வந்து பாதுகாப்பாக மக்களை நம்ம வச்சிருக்கோமோ அது மிக நல்லது. அதுக்கு உரிய நடவடிக்கையும் அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஒரு 3 மாசம் அரிசி போடாம இருக்காங்க. ஆமா, இது ஆக்சுவலா இந்த ரேஷன் கான்செப்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டிங். இங்க இருக்கிற முதலமைச்சர் வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் இது மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணாம நம்மளுக்கு இங்க சிஹெச் ரிப்போர்ட் படி நம்ம 460 கோடி 500 கோடி பக்கம் வந்து வந்த காசு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ காசு இல்லைன்னு ஒரு சைடில் சொல்றீங்க, அட் த சேம் டைம் வந்த காசு திருப்பி அனுப்பிச்சுடுறீங்க. இந்த மாதிரிலாம் இல்லாம மக்களுக்கு தேவை, அவங்க கஷ்டப்படுறவங்க, ரேஷன்ல போய் வாங்குறவங்கன்னா அவங்க உண்மையாக கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு உரிய டைம்ல உரிய நேரத்துல வந்து அவங்களுக்கு அரிசிலாம் கண்டிப்பா அரிசி பருப்பு தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா ஆயில இருந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். பொங்கலுக்குலாம் தனியாக அதுக்கு சிறப்பாகவே சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. இங்க உண்மையாவே நம்ம மக்களை போய் கீழ்மட்டம் வரைக்கும் நம்ம போய் அலசி பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப அண்டர் ப்ராவர்ட்டியில நிறைய பேர் இருக்காங்க. ரெட் கார்ட்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆதி குடியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பட்டாவே இல்லை, தூங்குற இடம் இல்லை, பாம்பு வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ரொம்ப அண்டர் ப்ராவர்ட்டியில் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் முன் வந்து அவங்களுக்கு உரிய நடவடிக்கையோ அவங்களுக்கு உரிய பொருட்களோ இதெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக அவங்க வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து நல்லா பண்ணணும். ஆமாம், அதை பண்ணிட்டு தானே இருக்கோம். நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படிக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அங்கே போய் அங்கே மழை ஒழுகுதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் தார்பாய் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம அதுவும் செஞ்சுட்டே இருக்கோம். எங்கெங்கே பிரச்சனை வருதோ அங்கெங்கெல்லாம் நாங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு காலத்தில் நீங்களும் வந்து இந்த கள்ளலாற்றி விற்பனையில உங்க குடும்பத்தில் சார்ந்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு உங்க மேலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்க இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு தகுதி இருக்கு? இல்ல நானும் சொல்றேன், நீங்க சொல்றது வந்து என்ன ஆதாரம்? சும்மா நானும் சொல்றேன், அமலாக்கத்துறை பல்வேறு நேரங்கள்ல உங்களை வந்து கைது செய்திருக்காங்க, ரைடு பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ரைட் பண்ணாங்க. அதுல எந்த கேஸ்ல ப்ரூவ் பண்ணி இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணி இது ஆமான்னு சொல்லி உண்மையா எங்க இது வரைக்கும் பண்ணாங்க? சிபிஐ வந்து இது வரைக்கும் 28 கேஸ்ல வந்து கிளீன் சிட்டே கொடுத்துருக்காங்க. எழுதி இந்த மாதிரி இவங்க மேல எந்த அலிகேஷன் இல்லைன்னு சொல்லி. இது வந்து அரசியல்வாதிகள் வரும்போது ஒரு அரசியல்வாதிகளும் ஒரு நேரத்துல எங்களை வந்து எங்ககிட்ட இருந்து சில பிரச்சனையை பண்ணி சில மிரட்டி அரசாங்கம் வந்து காசு கொடுக்குறக்கா சில வேலைகள் செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்ல முடியாது. தவிர நாங்க வந்து எங்க மேல அலிகேஷன் தான் என்னது, அப்ப நாங்க எப்படி வெளில இருக்க முடியும்? அமலாக்கத்துறை ரைடுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலியமா அரசியல் கட்சிகளுக்கு அதிக பணம் இதெல்லாம் வந்துங்க அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கோம், நியாயமா கொடுத்துருக்கோம். இது வந்து நாங்க சம்பாதிச்ச பணத்துல டாக்ஸை கட்டி ஒபிஷியலா கொடுத்தது. இது நாங்க வந்து காசு கொடுக்க கூடாது, இதெல்லாம் வந்து சிஸ்டமைஸ் பண்ணி எல்லாம் அக்கௌண்ட்ல கொடுக்கணும்னு தான் சொல்றோம். அதே இதை வந்து சிஜிஐ வந்து இல்ல இன்னைக்கு திரும்பி வந்து பழையபடி தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அக்கௌண்ட்ல கொடுக்குற பாண்டே வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. உண்மையாவே வந்து நம்ம வந்து டிடியா கொடுக்குற பொருளை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்றது வந்து உண்மையாவே ஒரு அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல. ஏழை மக்களோட லாட்டரி பணம் தொழில்ங்கிற போது எல்லாமே தொழில் தாங்க. இங்க வந்து இல்லைங்க கஷ்டப்படுது தொழில் வந்து நீங்க எல்லாமே எந்த தொழில் பண்றோம்னு இப்போ சுகர் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துருது. அதுக்காக சர்க்கரை சாப்பிடாம இருக்கீங்களா? இல்ல நம்ம அரிசி சாப்பிட்டா அதிகமா வந்து அதுலயும் சுகர் இருக்கு. ஸோ அதுக்காக இந்த சர்க்கரை நோய் வருதுங்க சாப்பிடாமே விட்டுறோமா? இல்லை நிறைய பேருக்கு ஒபிஸ் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மொபைல் ஃபோன் ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னொன்று மீடியாவே இப்போ நிறைய பேருக்கு டென்ஷன் கொடுத்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சீரியஸா ப்ராப்ளம் கொண்டு வருது. அதுக்காக மீடியாவை நீங்க மூடிடுவீங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போனா அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பேசிடும். நிதின் கட்கரி சார் மண்டே வராரு, பல்வேறு பிரச்சனைகள் சொல்லி நீங்க அவருக்கு ஏதாச்சும் கோரிக்கை
இல்லைங்க, ஆக்சுவலாக நமக்கு வந்து நேஷனல் ஹைவேஸ் மூலிமா நம்மளுக்கு புதுச்சேரிக்கு தான் இருக்கிறது லாங்கஸ்ட் ஃப்ரண்டேஜ் இருக்கு. நம்ம இந்த ஃப்ரண்டேஜை வந்து உண்மையாகவே நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணோம்னா உண்மையாகவே புதுச்சேரி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த புதுசாக வந்து இந்த ஒரு பாலம் வந்து புதுசாக கட்டுறது வந்து உண்மையாகவே வரவைக்கத்தக்கது. இது வந்து உண்மையாகவே இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் வந்து புதுச்சேரி நடக்கணும். வர டூரிஸ்ட்டுக்கும் இந்த டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ஏன்னா இப்போ சீரியஸ் கன்சர்ன் வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஐஐடியோட சேர்ந்து எப்படி குறைக்கணும்னு சொல்லி ஒன் வேஸ் தான் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம இம்மீடியட்டா புதுச்சேரிக்கு இது கட்டாயம், இது இம்மீடியட்டா பண்ணியே தீரணும். அதை வந்து நான் வலியுறுத்துறேன். இல்ல பாஜக இல்ல பாஜக இப்ப நான் இல்ல, அது நான் ரெசிக்னேஷன் எப்பயும் நான் சப்மிட் பண்ணிட்டேன். நான் அதை வந்து உறுப்பினரா நான் வந்து மிஸ் கால் கொடுத்து தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்ப அந்த மிஸ் கால் கொடுத்து அதுக்கு ஒபிஷியலா ஒரு ரெசிக்னேஷன் நான் சப்மிட் பண்ணிட்டேன். அது இப்போதைக்கு மன்ற வேலை நடந்திருக்கு, இன்னும் அதுவே நிறைய வேலை இருக்கு. அது வரும்போது நான் இல்லைங்க. இப்ப நான் வந்து நான் தனியா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கட்சி கருத்து ஏற்படலைங்க. சொந்தமா ஒரு நண்பரா நாங்க என்னைக்குமே பழகிட்டு இருக்கோம். பட் அரசியல்ங்கிற போது அது நாங்க எங்களோட தனித்தப்பட்ட முறையில நாங்க தனியா வச்சுக்கிறோம். சாஃப்ட்வேர் சொல்யூஷன் சிஸ்டம் வந்து நமக்கு இல்லாம இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு சார் மூலமா நம்மளுக்குன்னு ஓன் சோஹோ இனோஸ் ப்ராடக்ட்ஸ் ஒன்னா வர ஆரம்பிக்குது. இப்போ வாட்ஸ்அப் ஆல்டர்னேட்டிவா இப்போ அரட்டைன்னு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆல்டர்னேட்டிவா வேர்ட் பதில, எக்ஸல் பதில எல்லாத்துக்குமே இப்போ இஆர்பி சொல்யூஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம இன்னோஸாவே நம்ம ஓனா ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து we should own the product தவிர நம்ம இன்னொரு நாட்டுக்கோ இன்னொரு கிளைண்ட்டுக்கோ நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண கூடாது. We should be having the products and the product should be sold to the global market. So அப்படி பார்க்கும்போது நம்ம we have been lacking in front of application ERP solution ஆகட்டும், சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஆகட்டும். பட் whereas AI போது உண்மையாவே வெரி ஈஸி டு அடாப்ட். இதை நம்ம எவ்வளவு ஏர்லியா நம்ம இதை பெனிட்ரேட் பண்றோமோ அது உண்மையாவே நம்மளுக்கு ஒரு பெரிய growth கொடுக்கும். எல்லாமே வந்து ஒரு டெக்னாலஜி உள்ள வரும்போது அது ஒரு த்ரெட்டா பார்ப்பாங்க. இட் வில் பி ஒரு மொபைல் வந்துச்சுன்னா இதனால நம்ம இது போயிடுமான்னு நினைப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பேங்க்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்புறம் கிளர்க்கோட வேலை போயிடுமான்னு நினைப்பாங்க. இப்ப டெக்னாலஜி ஹஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிங்கே தவிர அது எப்பவுமே ஒரு வேலை வாய்ப்பை கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ணிடாது. ஒரு சைட்ல அது வேலை வாய்ப்பை எடுத்தாலும் இன்னொரு சைடு அது ஒரு புது வேலை வாய்ப்பை கொடுக்கும். அதுக்காக நம்ம எப்பவுமே டெக்னாலஜி கண்டு பயப்படக்கூடாது. இன்னொன்னு, உலகத்துக்கே முன்னோடியா நம்ம ஃபர்ஸ்ட் இன்னொருத்தவங்க பண்றதுக்கு முன்னாடி நம்ம அஹெட் ஆஃப் டைம் அட்வான்ஸா நம்ம சில விஷயங்கள் பிளான் பண்ணணும். அப்படிங்கிற போது இந்த ஏஐ வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியா அடாப்ட் பண்றோமோ அதுக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம இமீடியட்டா அடாப்ட் பண்ணி ஆகணும். த பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த ஏஐக்கு வந்து நீங்க ஒரு பெரிய சர்வரோ இல்ல பெரிய ஒரு சிஸ்டம்லாம் போடணும் அவசியம் இல்லை. இதை ட்ரெயினிங் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். நம்மளுக்கு சாஃப்ட்வேர்ல ரொம்ப ஒரு பொருள் வந்து செய்யறதுக்கு ரொம்ப காஸ்ட் எக்ஸ்பென்சிவா இருந்தது. அந்த எக்ஸ்பென்சிவான காஸ்ட் எல்லாமே இப்போ இந்த ஏஐ மூலியமா ஒரு நீங்க வெப்சைட் பண்ணணும்னா ஒரு 2 minutesல பண்ணி கொடுத்துரும். ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும்னாலும் அது இமீடியட்டா பண்ணி கொடுத்துரும். காம்ப்ளிகேட்டட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும்னாலும் இன்னைக்கு பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ஏர்லியா நம்ம ஏஐ வந்து அடாப்ட் பண்ணுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஏஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் அவர் க்ரோத். அண்ட் இப்போ கூட படிச்சுட்டு இருந்தேன், ஏஐ வந்து நம்ம எப்படி அது கூட இன்டராக்ட் பண்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏஐ கூட ஒரு எத்திக்கலா பிரின்சிபல்ஸோட வேல்யூஸோட நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது இட் வில் கிரியேட் தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அது கூட நம்ம வந்து ஒரு வெஞ்சன்ஸோ ஒரு ஆங்கரோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கிரியேட் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ அடாப்ட். ஸோ இட் பேசிக்லி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ மைண்ட். ஸோ அதனால ஏஐ வந்து நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் தகவல் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம், பொம்மையார்பாளையம், சரக்கு பள்ளம், கோட்டைமேடு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் விநாயகம், மண்டல தலைவர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஓபிசி அணியின் மாவட்ட துணைத் தலைவர் சத்யராஜ் வரவேற்புரை வழங்கினார். தொழில் பிரிவு தலைவர் மணிகண்டன் வாழ்த்துரை வழங்கினார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் பிரேம்ஜி தலைமையில் மணிகண்டன், கிருஷ்ணமூர்த்தி, சூர்யா, தனசேகர்,
விஜயகுமார், வேலுமணி, விஷ்ணு, யுவராஜ், ராகுல், சத்யராஜ், சத்யா, கௌதம், சுரேஷ், தினேஷ், ஹைதீன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி கட்சியில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களை மாவட்ட பொருளாளர் பிரேம்ஜி சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை பற்றி இளைஞர்களிடையே எடுத்துரைத்து அவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றிக்கு பாடுபட வேண்டுமென அறிவுறுத்தினார். காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் மின் அலங்கார தேர்பவனி விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித ஆரோக்கிய அன்னை தேர்பவனி வீதி உலா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பலியினை பங்குத்தந்தை மறைமாவட்ட முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ்குமார் மற்றும் இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். சிறப்பு திருப்பலியினை தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஆரோக்கிய அன்னை வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புனித ஆரோக்கிய அன்னையின் தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையை வழிபட்டனர். புதுச்சேரியில் நாளை குருமாம்பேட், லாஸ்பேட்டை உட்பட பல்வேறு இடங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெறவுள்ளது. இதையொட்டி காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, சுப்பையாபுரம், பாக்குமுடையன்பேட், ஆனந்தபுரம், ஜீவானந்தபுரம், புதுப்பேட், கொட்டுப்பாளையம், ஸ்ரீராம் நகர், ஜெயராம் நகர், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர், பாரதி நகர், விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், சண்முகா நகர், நாகம்மாள் நகர், லட்சுமி நகர், வள்ளலார் நகர், ஆனந்த நகர், மகாலட்சுமி நகர், விபி சிங் நகர், ராதாகிருஷ்ண நகர், கதிர்காமம் மீனாட்சிபேட், பீமா நகர், அமிர்தா நகர், திலாசுபேட், ஞான தியாக நகர், கஸ்தூரிபாய் நகர், பேட்டையான் சத்திரம், திலகர் நகர், கவிக்குயில் நகர், கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், மடுவுப்பேட், வினோபா நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், சோனியார் நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர், லோகு நகர், புஷ்பா நகர், சீனிவாசபுரம், லாஸ்பேட்டை கல்லூரி சாலை, செல்லப்பெருமாள்பேட், முருகேச நகர், நந்தா நகர், குறிஞ்சி நகர், லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தையை கொலை செய்தவரை 3 ஆண்டுகள் காத்திருந்து மகன் கொலை செய்த சம்பவம் ஏனாமில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தவர் மொக்க வெங்கடேச ராவ். அவரிடம் அதே ஊரை சேர்ந்த நாராயணசாமி என்பவர் கடன் வாங்கியுள்ளார். கடனை திரும்ப கேட்டு அதிக தொகை கொடுத்ததால் மொக்க வெங்கடேச ராவை அவரது வீட்டிற்கே சென்று நாராயணசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு கொன்றுள்ளார். கைதாகி ஜாமீனில் வந்த நாராயணசாமியை கொலை செய்ய மொக்க வெங்கடேச ராவின் மகன் மொக்க ஆனந்த் 3 ஆண்டுகள் காத்திருந்து இன்று மாலை அங்குள்ள திரையரங்கு முன் நாராயணசாமியை வெட்டி கொன்றார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மற்றும் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். இது குறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளியை தேடி வருகின்றனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டுமென பொதுநல அமைப்புகள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன. புதுச்சேரி பொதுநல அமைப்புகளின் சார்பில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் தலைவர் மங்கையர் செல்வன், தமிழர் களம் அழகர் உட்பட பொதுநல அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவைக்கு மாநில தகுதி, புறவழி சாலை, சுங்கவரி கட்டணம் மற்றும் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அசாதாரண அரசியல் சூழ்நிலைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்கள் மீது போட்ட வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். பல்கலைக்கழக மானியக்குழு 2015 விதிகளின்படி பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க உடனே குழு அமைக்க வேண்டும். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுவதாக கூறப்படும் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து புதுவை துணைநிலை ஆளுநர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
புதுச்சேரி தியாக முதலியார் நகரில் வரும் 14ஆம் தேதி குடிநீர் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தியாக முதலியார் நகரில் உள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் கழுவி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் வருகிற 14ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை தியாக முதலியார் நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், அனிதா நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும். எனவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட்டின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கம் வரை தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெட்டிட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது. புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக மாற்றும் பொருட்டு இந்த பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி மூலம் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் எதிரொலியாக பாலியல் குற்றச்சாட்டிற்குள்ளான பேராசிரியர் மாதவையா காரைக்கால் வளாக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி பல்கலையின் காரைக்கால் கிளையில் படிக்கும் மாணவி ஒருவர் தனக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை தருவதாக அழுத ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இதற்கிடையே புதுச்சேரி மத்திய பல்கலையிலும் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி உள்ளதாக புகார் எழுந்தது. பல்கலையில் எழும் பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைத்திட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்க மாணவர்கள் மீது போலீஸ் தடியடி நடத்தி கைது செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் கட்சியினர் மாணவர்கள் மீதான தடியடிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் எதிரொலியாக பாலியல் குற்றச்சாட்டிற்குள்ளான பேராசிரியர் மாதவையா பல்கலைக்கழக காரைக்கால் வளாக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக தரணிக்கரசு நியமிக்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி துணைவேந்தர் பிரகாஷ் பாபுவை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி லட்டு கொடுத்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை பல்வேறு கட்சி தலைவர்கள், சமூக அமைப்பின் தலைவர்கள் பேராசிரியரின் வீட்டில் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாட்டினை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏமு ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், பரந்தாமன், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு, உப்பளம் செல்வம், தனஞ்சயன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் காலப்பட்டில் மக்கள் நலசங்கம் சார்பில் பேராசிரியர் மு. ராமதாஸ் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு கொடுத்து கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் ஜி.சி. சந்திரன், பெரிய காலப்பட்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், மக்கள் நலசங்க தலைவர் ஆ. குமார், இணை தலைவர் நாகமுத்து, செயலாளர் ஆனந்தன், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேராசிரியருக்கு வாழ்த்து கூறி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.